வணக்கம் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. நமச்சிவாயத்தின் திருவருளாலும் இறைவனின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று 13 பிப்ரவரி 2025 மாசி மாதத்தின் முதல் நாள், குரோதி வருடம், வியாழக்கிழமை, தேய்பிறை. இன்று வருடம் ஆரம்பித்து 44வது நாள். இந்த தேய்பிறையிலே பிரதமை திதி இன்று மக நட்சத்திரம். அமிர்த யோகம், இஷ்டி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூஜை காலத்துக்குரிய ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய காலை நல்ல நேரம் 11 மணியிலிருந்து 12 மணி வரை. கௌரி நல்ல நேரம் அப்படின்ற நல்ல நேரம் நண்பகல் 12லிருந்து மதியம் 1 மணி வரை, மாலை 6:30லிருந்து 7:30 வரை. இன்றைக்கு ராகு காலம் மதியம் 1:30லிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் கொண்ட நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தெற்கு. பரிகாரம் தைலம், எண்ணெய். கும்ப லக்னத்துக்குள்ளே சூரியன் நுழைகிறார். 4 நாழிகை 45 வினாடி இருக்கக்கூடிய சூரியனின் கும்ப பிரவேசம். சூரியனின் உதயம் 6:35. இன்றைய நாளிலே கோச்சாரப்படி பிரதமை திதி. ரிஷபராசியிலே குரு வக்கர நிவர்த்தி பெற்று இருக்கிறார். செவ்வாய் மிதுன ராசியிலும், கன்னி ராசியிலே கேதுவும், சனியும் புதனும் சூரியனும் இணைந்து கும்பராசியிலே, ராகு சுக்கிரன் மீன ராசியிலே என்ற இன்ற வியாழக்கிழமை ஒரு நல்ல நாளாக அமையட்டும். இது குருவாரம் அப்படின்வோம். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழிலில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொழில் சிறக்கவே இல்லை, அதுக்கு ஏதாவது கோயில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடவள்ளி அப்படின்னு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. வடவள்ளி, அங்கே கருப்பசாமி, கருப்பராயன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சென்று அந்த சுவாமிகிட்ட நம்ம குறையை சொல்லும்போது தொழில் சிறக்கும் என்று வழக்கமாக சொல்வது உண்டு. அந்த பரிகாரத்தை நம்ம பொது பலனாக மைண்டில் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு உண்மை இருந்தால் அதை நம்ம மூடி மறைப்பதற்காக வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுன்னுவோம். அந்த மாதிரி பொய் வச்சு மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் மறைக்கும்போது ஒரு பொய்க்கு 9 பொய் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில் அமைஞ்சுவிடும். இப்படி தொடர்ந்து பொய்கள் சொல்வது, மறைத்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தெளிவான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குத்தான் நாம் பஞ்சாங்கம் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பஞ்சாங்க விஷயத்தை தொடர்ந்து காண்போம். இந்த இதிலே திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு 5 விதமான விஷயங்கள் சொன்னது. பஞ்ச அங்கம்னு 5 விஷயம்னு அர்த்தம். 5 விஷயமான அங்கங்களை சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றைய திதியானது பிரதமை திதி அப்படின்வாங்க. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய திதி பிரதமை திதி, அமாவாசைக்கு அடுத்த திதியும் பிரதமை திதின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிரதமை திதியிலே செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ரிலேட்டடான பொருட்கள் வாங்கலாம். வீட்டில் எதுனா கருங்கல், அம்மி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துன்னா வாங்கலாம். மரம் நடுறதா இருந்தால் மரம் நடலாம், மரங்களுக்கான விஷயங்கள். சித்திர வேலைகள் செய்யக்கூடிய அந்த ஆர்ட் ரிலேட்டட் கேலரிஸில் போய் எதனா வாங்கிட்டு வரதான் தான் வாங்கலாம். இந்த பாய் முடைஞ்செல்லாம் வைப்பாங்க இல்லையா, பனை மரத்தில் இதெல்லாம் பண்ணி பெயிண்ட் பண்ணி யானையெல்லாம் போட்டு வைப்பாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள். படுக்கை விரிப்புகளில் சித்திர வேலையெல்லாம் பண்ணின விஷயங்கள்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் வாங்கலாம். கத்தி முதலான ஆயுதங்கள் எல்லாம் இந்த பிரதமை தேதியில் வாங்கலாம். அது வளர்பிரதை திதியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை திதியாலும் சரி, வாஸ்து அப்படின்னு செய்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு திதி தான் பிரதமை. பிரதமைன்னா ஆரம்பம்னு அர்த்தம். அதனால் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய இந்த திதி இருக்குது.
அக்னி சம்பந்தமான அனைத்து விதமான செயல்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பிரதமையில் செய்வார்கள். அதனால் இந்த திதியில் மத சடங்குகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்வது வழக்கம். ஆனால் எக்ஸம்ஷன் இருக்குது. மகரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது திதி சூன்யம்னு சொல்லுவோம். அப்போ அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இந்த திதி சூன்யத்தில் இருக்கிறவங்க சிவபெருமானை வழிபட்டு அந்த காரியத்தை செய்யும்போது அவர்களுக்கு நெசசிட்டி இருந்தால் அந்த காரியத்தை செஞ்சால் பலன் உண்டு. இன்றைய காலம் நம்ம வியாழக்கிழமைன்னு நாள் பார்த்தோம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப முக்கியமான காலம். சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி. அவர்கிட்ட சனகாதி முனிவர்கள் எல்லாம் உட்கார்ந்து உபதேசம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். அந்த நாளிலே மின் சாதன பொருட்கள் நம்ம சொல்லுவோம், டிவி, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா, செல்ஃபோன் அப்படிலாம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்குவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும்னு இருக்குது. ஆனால் கண்ணாடி, கூர்மையான ஆயுதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டர். இது வாங்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். இன்றைய நாள் நட்சத்திரம் பார்த்தும்போது மக நட்சத்திரம், அஸ்வினி பரணின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, அதில் 10வது நட்சத்திரத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரம். இன்றைக்கு விவாகம் செய்கிறது, பயிர் தொழில் செய்வது, வாகனம்லாம் புதுசாக நம்ம கற்றுக்க போகிறேன்னா அது செய்கிறது, ஆயுதங்கள் எல்லாம் பயில்றது, வாஸ்து பூஜை பண்ணுறது, கிணறு வெட்டுறது, மாங்கல்யம்லாம் பண்ணுறது கொடுக்கறது, மந்திர பிரயோகங்கள்லாம் கற்றுக்கணுன்னா செய்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்லது ஒரு நாளாக இந்த மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் நமக்கு கொடுக்கும். யோகத்தில் இன்று சோபனம் அப்படிங்கிற யோகம். பூமி வாங்கணும்னு எதனா யோசிச்சிங்கன்னா அது விவாகம் செய்யறதுக்கான பேச்சு, விவாகம் செய்கிறது, புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி அணிகிறது, பதவியெல்லாம் எதனா ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கிறது, ஆரோக்கியத்துக்கு நல்ல காரியங்களெல்லாம் செய்யணும்னா இந்த சோபனம் அப்படிங்கிற இந்த மங்களகரமான ஒரு யோகம் பலன் கொடுக்கும். பாலவகரணம் அப்படிங்கிறது கரணம், புலி. மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு, உற்சவங்கள் செய்வதற்கு, அதை பற்றின விஷயங்களெல்லாம் பேசுவதற்கு, பிரயாணங்களெல்லாம் மேற்கொள்வதற்கான விஷயங்கள் பேசுவதற்கும், பிரயாணம் மேற்கொள்வதற்கு, வீடு சம்பந்தமான ரகசியங்கள் காரியங்கள் எல்லாம் பேசுவதற்கு, சிலர் கூட வழக்குகள் எல்லாம் போடுறதுக்கு நம்ம ஏதாவது கேஸ்லாம் ரெடி பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இந்த பாலவகரணம், பதுங்கி பாய்தல்னு பேர். அப்போ அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவிக்கு எடுத்துக்கணும், நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், இல்லை என்னுடைய கார்பரேஷனில் நான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததுன்னா இந்த காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் செய்யலாம். பாலவகரணம் ரொம்ப நல்ல நாள். தெய்வ காரியங்கள் அப்படின்னு பார்த்தா புலித்தோல் உடித்த சுவாமி அப்படின்னா சிவபெருமான் வந்துடுவார். புலி மேலே இருக்கும் சாமின்னா ஐயப்பன் வந்துடுவார். இவரெல்லாம் வழிபடுறது. பொதுவாக கிராம தேவதைகள்லாம் வழிபடுறது, குலத்தை காக்கும் காவல் தெய்வங்கள் எல்லாம் வழிபடுறது, இறைவனுக்கு சந்தன காப்பெல்லாம் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அதுலேயும் காலையில் எழுந்து பிராணாயாமம் பண்ணி மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு தியானம் செய்து இந்த நாளை இனி நாளாய் தொடங்கும் போது இந்த நாளுடைய நட்சத்திரங்கள், கரணங்கள், யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு துணை புரியும் என்பதிலே ஐயமில்லை. தொடர்ந்து நாம் ராசி பலனை காண்போம். வணக்கம் மேஷ ராசி நேயர்களே. உங்களுக்கு லக்னத்திலிருந்து 11வது இடத்துக்கு சந்திரனின் தொடர்பு இருக்கக்கூடிய, சூரியனின் தொடர்பு இருக்கக்கூடிய நாள் இன்று. மாசி மாதம் முதல் நாள். அதனால் சூரியன் உங்களுடைய 11 இடத்தில் வந்துட்டார். 5ஆம் இடத்திலே மகத் ராசி, மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளார சிம்ம ராசிக்குள்ளார சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான அளவுக்கு பணம் வரும். சிலருக்கு வீண் செலவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவி கிட்டே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல நிலைத்த புனித யாத்திரைகள், பயணங்கள் போன்றதற்கு, புனித தலங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் வரும். சிலருக்கு குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அலுவலக நண்பர்களுக்கு பணியிலே தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடும். வீடுகளிலே
உறவினர் வருகினாலே வீட்டிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஏன்னா கேது 6ல் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த விஷயம் இருக்கும். அலுவலகத்திலே உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம், அதிகாரிகளின் பாராட்டு, பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்லது ஒரு காலத்திலே நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைப்பதற்கான அப்ளிகேஷன் எல்லாம் இன்றைக்கு நாள் தயார் பண்ணி அதை செய்யறதுனாக்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு கடையை விரிவுபடுத்துறதுக்கு அதுக்கான உத்வேகங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு உத்திகள் எல்லாம் கொண்டு வரதுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். இன்றைய நாளிலே கரணமும் யோகமும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால் அதிக உழைப்பு சோர்வு அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் ஓர வச்சுட்டு அடுத்து நான் ப்ரோக்ரெசிவ் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எண்ணம் பண்ணினீங்கன்னா விற்பனையும் லாபமும் கூடுதலாக பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் வகுத்து விடுவீர்கள். குடும்பத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12க்கும் அதிபதி அப்படிங்கிறதும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் அமர்ந்திருப்பதும், அதாவது 2ஆம் அதிபதியே அங்கே உட்கார்ந்துருக்கிறார். குரு சுக்கிர பரிவர்த்தனை. அதனால் கொஞ்சம் அவசியம் பொறுமையை கடைபிடிப்பது வேண்டும். அலுவலகத்திலே வேலை பண்ணக்கூடிய பெண்களுக்கு சுமூகமான சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு. நிர்வாகத்திறனும் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 1, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், ஆஞ்சநேய சுவாமியை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் வாழ்விலே ஒரு தைரியத்தையும் இன்றைக்கு நமக்கு புத்திர்பலம் அப்படின்னு சொல்லுவோம். புத்தியை வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பலமாக இருக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்று உகந்ததாக மனதில் கொள்ளவும். இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம். அதனால் ஆஞ்சநேயரை மனதில் நினைக்கிறதும் மேஷராசிக்காரனான உங்களுக்கு அது ரொம்ப மற்றற்ற பலனை கொடுக்கும் என்பதனாலும் இதை அவசியம் செய்யுங்கள். வாழ்க வளர்த்துடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய லக்ன ராசிக்குள்ளேயே குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்திலே மக நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணிக்கிறார். 10ஆம் இடத்திலே சூரியன் இன்றைக்கு முதல் கால் எடுத்து வைக்கிறார். அதனாலே பொருளாதார நிலை அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத பணம் வரவும் வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்திலே உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தந்தை வழியிலே எதிர்பாராத பொருள் சேர்க்கை கிடைக்குவதற்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வழக்குகள் ஏதாவது போட்டிருந்தேன்னா அதுக்கெல்லாம் வழக்குகளிலே ஒரு முன்னேற்றமான சாதகமான திருப்பு முனை ஏற்படக்கூடிய நாள். சகோதரர்கள்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அதனால் வரக்கூடிய பலன்களை பெறுவதற்கான உத்வேகங்களை உங்கள் மனசிலே ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள். அலுவலகத்திலே கொஞ்சம் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய நாளாகும். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்தினர் கொஞ்சம் பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். அதனால் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய சந்திரனை சூரியன் புதன் சனி 3 பேருமே சேர்ந்து பார்க்க போகிறாங்க. சனி ஆட்சியிலே இருக்க போகிறார். சூரியன் தன்னுடைய இடத்தையே பார்க்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்குடையவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். 2, 5க்குரியவர் பார்க்கிறார். அப்படின்னா எல்லா விதத்திலும் சுமூகமான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்திலே நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனாலும் தேவையான பணம் வந்துடும். அதனால் சமாளிச்சிருவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்றைய நாளை மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு 6, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், மனதிலே முருகப்பெருமானை மனதிலே நினைப்பதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிற செவ்வாயானவர் உங்களுக்கான தன பாக்கியத்தை கொடுக்க வேண்டும்.
ஏன்னா அவர் உங்களுக்கு 11க்கும் உட்கார்ந்துருக்கிறவர், 11க்கும் அதிபதி அவர் தான். அதனால் உங்களுடைய 7-11க்குரியவன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனாலே முருகப்பெருமானை மானசீகமாக நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமான விஷயமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் உள்ளேயே தைரியத்தின் அதிபதி செவ்வாயை அமர வைத்து அதற்கு முழு முயற்சியை கொடுக்கக்கூடிய 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே சந்திரன் மகம் என்ற நட்சத்திரத்திலே பயணிக்க 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன், சனி மற்றும் புதன் இவர்களை கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு, வாழ்க்கையிலே ஒரு குதூகலத்தை கொண்டுவதற்கான ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அதனால் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். குதூகலமாக இருக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வார்கள். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகும். அவர்கள் மகிழ்ச்சி அடைவதனால் நீங்கள் மகிழ்வதும், எதிர்பாராத கடன் உதவி வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருந்து முடியக்கூடிய நாளாக இருக்கும். அதில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். கான்ட்ராக்ட் விஷயமாக எதனா பேசியிருக்கிற அன்பர்களுக்கு. சகோதரர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆனால் கொஞ்சம் சகோதரர்கள் இளையவர்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. வழக்குகளிலே முடிந்தவரை லாயர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிடுங்க. நீங்கள் புதுசாக எதுவும் இன்ட்ரூவ் பண்ணாதீங்க. லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கிடுங்க. அது ரொம்ப அவசியம். சிறு பயணங்களை முடிந்த வரைக்கும் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து விடுவது இன்று நல்லது. வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு நல்ல ஒரு நாள். நல்ல ஒரு நிறுவனத்துக்கு வேலை கிடைப்பதற்கான விண்ணப்பங்களை இன்று ப்ரிப்பேர் செய்து அனுப்பலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். டெஃபினட்டாக அவங்களோட மேனேஜர் உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். அதனால் நல்ல உற்சாகமாக இருக்கலாம். வியாபாரத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமாக வியாபார நண்பர்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். பங்குதாரர் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனசை சஞ்சலப்படுத்தும். உறவுக்காரங்க வருகையை கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை குறையும், சலுகைகள் அதிகரிக்கும். இன்றைய நாளை மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு 3, 5 என்ற எண்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள மேஜிக் நம்பராக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் மானசீகமாக வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். அவரை வணங்க உங்களுடைய வாழ்விலே மேலும் பல வளங்கள் வரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலே பயணிக்க உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடியவராக சூரியன், சனி, புதன் என்ற மூவரும் ஒருங்கே அமைந்து 7ஆம் இடத்திலேருந்து பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8, சந்திரனை 7ஆம் இடத்துல பார்க்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே 12ஆம் இடத்திலே தைரியஸ்தானாதிபதி செவ்வாயானது மறைந்திருக்கிறார். பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் போதுமான அளவு இருக்கும். அதுவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும். செலவுக்கேற்ற வரவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். சிரமமான நேரங்களிலே உங்களுக்கு உதவுவதற்காக நண்பர்கள் வருவார்கள். பழைய கடன்கள் தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஏற்படக்கூடும். இன்றைக்கு வியாழக்கிழமை சுப நிகழ்ச்சிகள் பேசுவதற்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு நாளாக அமையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சிலருக்கு தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள், நண்பர்கள் இவர்களாலே பொருள் சேர்க்கை உண்டாகும் வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் அமையக்கூடும். அலுவலகத்தில் செல்லும் அலுவலக நண்பர்களுக்கு வேலையிலே இடமாற்றம், பணிமாற்றம் கிடைக்கக்கூடிய
ஆனாலும் நன்மை பயப்பதாக அமையும் இந்த இடமாற்றம். பணியின் காரணமாக சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்திலே பங்குதாரர்கள் என்ற பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடும். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சாயங்காலம் கொஞ்சம் சரியாக போயிடும். விற்பனை லாபம் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பணியாளர்கள் கொஞ்சம் நல்ல வேலை பார்ப்பாங்க. அதனால் வியாபார நண்பர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள். கணவனின் அன்பு ஆதரவும் இருக்கும். அதனால் உற்சாகம் மகிழ்ச்சி இன்னைக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளிலே 2, 6 என்ற மேஜிக் நம்பரை மனசில் வைத்துக் கொள்வதும், திருக்கடையூரில் இருக்கும் அபிராமி அம்பிகையை மனதிலே வழிபடுவதும், ஒரு நல்லதொரு திருப்பத்தையும் உங்கள் விருப்பத்திற்கேற்போல் போல் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான வாழ்வின் வழிமுறைகளை உங்களுக்கு புகுத்துவதற்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்பதனாலே இந்த உபாயத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. உங்களுடைய ராசியின் உள்ளே சந்திரன் பயணம். ராசியின் 11வது இடத்திலே செவ்வாய். உங்கள் ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடியதில் கேது. உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பவரான ராசிநாதன் சூரியன், புதன், சனி. ராசியின் 8ஆம் இடத்திலே 10க்கு அதிபதியான 3க்கு 10க்கு அதிபதியான சுக்கிரனும் ராகுவுடன் சேர்ந்த அமர்வு. இந்த சூழ்நிலையிலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பொருளாதார வசதியை கொடுப்பதாக, கொஞ்சம் கூடுதல் செலவு ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பதாகவும் அமையும். குடும்பத்திலே சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பொறுமை அவசியமாக வேண்டியிருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆனால் கொஞ்சம் பேசும்போது பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். கோப வார்த்தைகள் வேண்டாம். உங்கள் ராசிநாதன் 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது, அதுவும் சனியோடு சேர்ந்து வரும்போது தடித்த வார்த்தைகள் உங்களுக்கு வரக்கூடும். கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழி உறவினராலும் சில சகோதரர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அரசாங்க வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் புதுசாக எதனா கான்ட்ராக்ட்லாம் போடுறதுனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தந்தையுடன் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதிலும் தடை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும். அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக. அதனால் உற்சாகத்துக்கு குறைவிருக்காது. சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு கேட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சூரியனை பார்த்துடுறாங்கனால உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. வழக்கம் போல் வியாபாரம் நடக்கிறதுன்னு மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். புதுசாக எந்த எக்ஸ்ட்ரா வேஜன்ஸ் பண்ணிக்காமல் இருந்தால் நல்லது. பணியாளர்கள் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ளலாம். உறவினர் வருகைகள் கொஞ்சம் மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் உண்டு. இந்த நாள் 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்கலாம். கேது 2ல் அமர்ந்திருப்பதனாலே கேதுவை நம்ம வழிபடுறது அப்படின்னா விநாயகரை வழிபட வேண்டும். தடையில்லாமல் வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால் விநாயகப் பெருமான் நமக்கு விக்னத்தை விலக்கிவிட வேண்டும் என்பதனாலே இன்று எந்த காரியம் செய்தாலும் மனதிலே விநாயகப் பெருமானை நினைக்க வாழ்விலே அனைத்து விதமான சுபிட்சம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலே மகம் என்ற நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் பிரயாச்சிக்கிறார். உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படிங்கிற இடத்துக்குள்ளார நமக்கு சூரியன், சனி மற்றும் புதன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், ராகு என்பவர் உங்களுடைய ராசியே
7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். 2க்கும் அதிபதி, 9க்கும் அதிபதி அந்த சுக்கிரன். 3ஆம் அதிபதிக்கு 8ஆம் அதிபதிக்கும் ஆனவர் உங்களுடைய 10ஆம் அதிபதின்ற தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஜீவனம் அப்படின்னு சொல்ல பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். வீண் செலவு எதுவும் ஏற்படாது. ஆனால் வீண் மனக்குழப்பம் உண்டு. சகோதர வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கசப்பு உணர்வுகள் மாறி சுமூகமான உறவாக மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரர்களாலே எதிர்பாராத செலவு ஏற்படக்கூடும். 4க்குரியவர் 9ல் அமர்ந்திருக்கிறார். 7க்குரியவரும் ஒரே. தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்திலே பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய உழைக்கிறேன் சார், நான் நல்ல பேரே கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அந்த நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது இந்த நாள் எடுத்துக்கலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சனி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார், சூரியனோடு இருக்கிறார். சூரியன் இன்றைக்கு தான் உள்ளே வந்திருக்கார், மாசி 1ஆம் தேதி. அதனால் அலுவலக பணியிலே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பணிகளிலே மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பதன் மூலம் ஒரு நல்லதொரு காலகட்டத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். பிரச்சனை இல்லாமல் முடியும். அது இன்னிலேருந்து ஆரம்பிச்சுங்க. வியாபாரத்திலே லாபம் அறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வியாபார அன்பர்கள் பார்ப்பார்கள். பழைய கடன் தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ் எதிர்பாராத உதவி கிடைக்கும். ஆனாலும் பணியாளர்களால் கொஞ்சம் செலவும் வந்து சேரும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வதனாலே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேது லக்னத்திலே அமர்ந்தனால கொஞ்சம் மனசில் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன் சொல்லும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான பணிகளிலே மட்டும் கவனம் செலுத்தினா போதும். புதுசாக எந்த விஷயமும் யோசிக்காமல் இருந்தால் நல்லது. 3, 7 என்ற 2 அதிர்ஷ்ட எண்களை மனதிலே வைத்துக் கொள்வதும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் ரொம்ப நல்லது. ஒரு சங்கடங்கள் நீக்கிவிடக்கூடிய விஷயங்களாக அமையும். அதனால் உங்களுடைய நாளை இனித நாளை அமைத்துக்கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 11வது இடத்திலே மகம் என்ற நட்சத்திரத்தின் உள்ளே சந்திரன் பிரவேசிக்கிறார். இந்த நாளிலே 5ஆம் இடம் அப்படிங்கிற ரொம்ப நல்ல இடம், அதிர்ஷ்ட இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், சந்திரன், சனி, புதன். 6ஆம் இடம் என்ற இடத்துல சுக்கிரன், ராகு. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துக்குள்ளரே குரு, 9ஆவதுல செவ்வாய், 12ஆம் இடத்துல கேது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குடும்ப ஒற்றுமையிலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். மனசுல கொஞ்சம் கிளேசம் இருக்கும். அதனால கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லதொரு அப்படிங்கிறது மனசுல ஏற்றுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பைசா அப்படின்னு பண வரவு அப்படின்னு பார்க்குறோம். பண வரவு பைசா ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக அமையும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதிலே கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். தந்தையுடன் இருந்திருந்த கருத்து வேறுபாடெல்லாம் இல்லாமல் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமைந்துவிடும். 9ல் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு அதிபதியானதுனாலே அவர் மூலியமாக காசு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவருடைய அட்வைஸை நீங்கள் கேட்டாலே காசு வந்துடுங்கிற சூழ்நிலையும் உண்டு. அரசாங்க காரியங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா போதும். இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக செய்யலாம். ஏன்னா உங்களுடைய கரணம், யோகம், இன்றைக்கு குருவாரம், இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு.
அதனால் இதெல்லாம் நீங்கள் தைரியமாக செய்யலாம். வேலைக்கு போகிற அன்பர்களுக்கு சக பணியாளர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள். மேல் அதிகாரிகிட்ட கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையை கேட்டால் போதும். வார பிற்பகுதியிலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்திலே பங்குதாரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கும். 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் 8க்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்கள் லக்னத்துக்கும் அதிபதி அவர் தான். அதனால் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சக வியாபாரிகள் கொஞ்சம் இடையூறு செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பாதிப்பும் உண்டு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது பெட்டர். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமை வேணும். அவசியம் பொறுமையோடு இருங்க. கணவன் அன்பு ஆதரவு உங்களுக்கு இருக்குன்ற மனசில் நம்புங்க. அவர் தருவார், அன்போடு இருப்பார், கவலைப்படாதீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு. இன்றைய நாளில் 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு ஒரு மேஜிக் நம்பரா வச்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சிவனேன்னு சொன்னா போதும்னு சொல்லுவான். சிவனேன்னு இருப்பது, சிவனை மனத்தில் இருப்பது, இருத்திக் கொள்வது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம்னால சிவபெருமானை வழிபடுவது இங்கிருக்கு உங்களுக்கு சால சிறந்தது. ஏன்னா 8லே உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சிவபெருமானை வழிபட உங்கள் இந்த வந்த வினை தீரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வந்த வினை தீரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த நாள் சிவனருளாலே கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. பொதுவாக குடும்பத்திலே மகிழ்ச்சி நிம்மதி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக 10ஆம் இடத்திலே வரக்கூடிய இந்த சந்திரன் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்குள்ளார சனி சூரியன் புதன் பிரவேசித்திருப்பதும், பஞ்சமாஸ்தானம் உங்களுடைய 5ல் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருப்பதும், உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்கக்கூடியவரே குருவாக இருப்பதனாலும், ராசிநாதன் 8லே அமர்ந்து இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தருவார் என்ற எண்ணத்திலாலும், குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுப்பார். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவதற்கான பண வரவையும் கொடுத்து விடுவார். பணம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டது. அவர்களுடைய மகிழ்ச்சி ஆதரவும் ஆதாயமும் கூடுதலாக இருக்கும். திருமண முயற்சிகள் எதுவும் செய்கிறதா இருந்தால் நல்லதா முடிவு பண்ணலாம். சிலருக்கு தெய்வீக பணிகள் தெய்வ பணிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய காலமும் இன்றைக்கு உண்டு. தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அவங்களை எதாவது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போகணும், இல்லை அவங்க ரிலேட்டடாக எதனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்குன்னா எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது. வழக்குகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். உங்களுக்கு 6க்குரியவன் 8லே இருக்கிறதுனால வழக்குகள் பொறுமையாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் வழியிலே ராகு சேர்ந்து இருப்பதனாலே கொஞ்சம் சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்திலே அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை உண்டு. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சில நேரங்களிலே அதிகாரிகள் கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிப்பாங்க. அதுக்காக கொஞ்சம் பயந்துடாதீங்க. அவங்க ஆதரவாக தான் இருப்பாங்க. டீம் லீடர்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ப்ரெஷர் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிடுங்க. அழகாக இன்றைக்கி ஸ்மூத்தாக உங்கள் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கலாம். எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரங்களுக்கு விற்பனை அறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த நாள் அமையும். கொஞ்சம் உழைச்சா அதுக்கான ஊதியம் உண்டு. 4ல் சுகஸ்தானத்தில் எல்லாரும் இருக்காங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் ஆகிடுங்க. சக வியாபாரிகள் மறைமுக தொல்லைகள் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துட்டு அதையும் தள்ளி போட்டுடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னே சொல்லலாம். கணவனின் அன்பு ஆதரவும் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய உற்சாகமான நாளாக இருக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலே அதுக்கேற்ற சலுகைகளும் பெற்றுக்கொள்வதனால மகிழ்ச்சி வந்துவிடும். 7, 9 என்ற எண் இவர்களுக்கு மிக நல்ல நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே விருச்சிகம்னாலே முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. அந்த விருச்சிகம் தேவத்தை 9லே மறைந்து கொள்வதனால் 8லே மறைந்து கொள்வதனாலே
அங்கிருந்து அனுகிரகம் செய்கிறார் அவர். அப்போ அனுகிரகம் எப்படி இருக்கணும்னா, குன்றுதோறும் இருக்கும் குமரன் அப்படின் போது பழனி ஆண்டவரை மனதிலே நினைக்க உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே பலவிதமான மாற்றங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதனால் பழனி ஆண்டவரை மனதில் நினைத்து இந்த நாளை இனிய நாளை அமைத்துக் கொள்ள முருகன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலே சந்திரன் பயணிக்கக்கூடிய நாள். ராசியினுடைய 3ஆம் இடத்திலே சூரியன், சனி, புதன், 4ஆம் இடத்திலே சுக்கிரனும் ராகு. உங்கள் ராசிநாதன் 6லே இருக்கிறார். ராசியை பார்த்து கொண்டிருவர் 12க்கும் அதிபதி 5க்கும் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய். அதனால் 12 அப்படின்னு வந்த உடனே ராசிநாதன் பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே பண வரவுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைந்துவிடும். 9ஆம் இடத்துல சந்திரன் மகத்திலே போவதனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அமைந்துவதாலும் வீண் செலவு ஏற்படுத்தலை. நேற்றுக்கு தான் சந்திராஷ்டம் இருந்து இன்றைக்கி மாறிடுச்சு. உத்திராடம் 1லேருந்து நகருது. அதனால் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயத்தை தருவதாக அமையும். தந்தை வழி உறவினே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமாக வேண்டும். உடல் ஆரோக்கியம் முக்கியமாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தப்பு ஒன்றும் இல்லையே, விட்டு கொடுத்து போயிடுங்க. இன்றைக்கி முதல் சரண்டர் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. நான் சரண்டர் இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கிறேன், எதிர்த்து பேசுறது இல்லைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் தூண்டி விடுவார் உங்களை பண்ணுறதுக்கு, அதான் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அதனால் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. தந்தையோட பேசும்போது வீண் மனஸ்தாபம் வரக்கூடும். 3ஆம் இடத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அந்த 9ஆம் அதிபதியான சூரியன் அதுக்கான பேச்சில் பிரச்சனை படக்கூடும். அதனால் நிதானமாக பேசுவது அவசியம். அலுவலகம் செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஊதியத்துக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவோம்ல, அது கிடைக்கும். அதனால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம். சக ஊழியர்களோட பணியில் போய் இன்ட்ரூவ் பண்ணி அவங்கள போய் மாற்றுறேன் திருத்துறேன்லாம் கொஞ்சம் விஷயம் வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுல தாமதம் இருக்கிறதுனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு விட்டுடுங்க. இன்றைக்கி அதெல்லாம் தேவையெல்லாம் போகாதீங்க. நான் புதுசாக போய் 4 பேர்கிட்ட பேச போகிறேன்லாம் அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. வியாபாரம் கொஞ்சம் நல்லாதவே இருக்கும். சக வியாபாரிகள் பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வியாபார நண்பர்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் அனுகூலமான நாட்களாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு முதல்ல இன்றைக்கி டே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சின்ன சலனம் இருக்கும் மனசில். அதெல்லாம் பின்பகுதியில் எல்லாம் மாறி போயிடும். அதனால் இன்றைய நாள் பிற்பகுதியிலே ஒரு நல்ல ஒரு உற்சாகம் தரும். அப்படினால முன்னாடி இருக்கக்கூடிய சஞ்சலம் இருந்தாலும் கொஞ்சம் அமக்கி அடங்கி வச்சுறது நல்லது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். 3, 5 என்ற எண்ணையும் இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுடைய ராசிநாதனுக்கான நாள். அதனால் குரு தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் அவரை வழிபட உங்களுடைய வாழ்விலே ஒரு நல்லதொரு திருப்பம், நீங்கள் விரும்பியதை இன்றைக்கு அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அந்த தட்சிணாமூர்த்தி அருள் செய்யட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் உள்ளே சூரிய பகவான் இன்றி உள்ள நுழையிறார். அங்கே இருந்துட்டு கும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அப்போது உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே ராசிநாதனும் அமர்ந்திருக்கிறார். சனி, சூரிய பகவான் அங்கே தான் அமர்ந்தார். ஏற்கனவே புத பகவான் இருக்கார். உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்திலே சந்திரனின் பிரவேசம், சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் இருக்குது.
ராசியின் 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 11க்கு அதிபதி, அவரும் தான் அங்கம் வந்திருக்கிறார். 5 10க்கும் உரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் 3ஆம் அதிபதியாக 3ஆம் இடத்திலே ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னாக்க சூரியன் உங்களுடைய பகைஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர்ந்துட்டார். அதனால உங்களுக்கு பகை முடிந்து விட்டதுன்னு வச்சுக்கலாம். அது மாரகஸ்தான அதிபதி 8ல் போய் மறைவதும் நல்லது தான். அதனால இன்னைக்கு ஒரு அனுகூலமான நாள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய நாளாகும். சந்திராஷ்டமத்தில் இப்படி சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. உறவினர் வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை உறவினாலே எதிர்பாராத பொருள் வரவும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கிய முடிவுகள் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சா மட்டும் போதும். புதுசா எந்த விதமான காரியங்கள் செய்வதற்கும் இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் நல்லா தான் நடக்கும். அதுலயும் அரசாங்க காரியங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமா முடியும். 2ல் போறார் சூரியன். அதனால 2ஆம் இடத்துக்கு போவதனாலே 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு அதுக்கான வழிகளை செய்து கொடுப்பார். அலுவலகம் செல்லும் அன்பர்களுக்கு பணிகளிலே கூடுதல் கவனம் தேவையான இருக்கிறது. உங்கள் பணிகளிலே மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நான் கை கட்டிப்பேன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் வேண்டாம், அப்புறம் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால சக ஊழியர்கள் அனுசரணையா இருக்காங்கன்றது ஓகே. அதனால அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஆஃபீஸர்ஸ், மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையை மெயின்டைன் பண்ணால் போதும். கடை மீட்டிங்கில் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு ஓவராக கொட்டிடாதீங்க, அமைதியாக இருங்க போதும். வியாபாரத்திலே வழக்கமான நிலையை காணக்கூடியதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிற வியாபாரம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம எதாவது புதுசாக அப்படி பண்ணணும், இடமாற்றங்கள், விரிவுபடுத்துதல் இப்படிலாம் பண்ண யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக போடும். அதனால் இன்னைக்கு அதெல்லாம் பொறுமை அவசியம்னு வச்சுருங்க. பணியாளர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா 2ல் சனி இருக்கிறதுனால ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் நடக்கும். அதனால் அதோடு நிறுத்திக்கிடுங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பொறுமை அவசியம். சக ஊழியர்கள் விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா போதும். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். இன்றைய நாளிலே 5, 8 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தெய்வம் உண்டுன்னா துர்கை உண்டு. அந்த துர்கையின் வழிபாடு, அதுவும் பிரதமை திதி அப்படிங்கிறதுனால துர்கை வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு மானதீகமாக துர்கையை வழிபடுவதும், இல்லை பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயிலுக்கு, துர்கை கோயிலுக்கு போய் துர்கைக்கு ஒரு விளக்க போட்டு வர்றதும் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை குறைப்பதாக இருக்கும். வாழ்விலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அவ்வளவாரே கிடைக்க வழிபட வேண்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் உள்ளே நுழைந்திருக்கிறார் சூரியன். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் 12க்குரியவர் அங்கே இருக்கிறார். 5க்குரிய புதனும் அங்கே உட்காந்துருக்கார். 2ஆம் இடத்திலே சுக்கிரன், ராகு, உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்திலே கேது, ராசியின் 7ஆம் இடத்திலே மக நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் அமர்கிறார். அப்போ குடும்பத்திலே ஒரு உற்சாகம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் பண வரவை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களாலே அனுகூலம் உண்டாகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கும் வாய்ப்பு. பிள்ளைகளாலே மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு குடும்பத்தோட எங்கன்னா ஆன்மீக பயணம் போகணும்னு ஒரு எண்ணம் வரும். நீண்ட நாட்களாக இருந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும்.
சக ஊழியர்கள் அனுசரணையாக பேசுவதனாலும் நடந்து கொள்வதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலக சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு பணியிடத்திலே மாற்றமும் உண்டாகும். அதிகாரிகளிடம் அனுசரணையாக இருந்தால் மட்டும் போதும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். இருக்கிறது போதும், இருக்கிற லாபம் போதும், விற்பனை இருந்தது போதும்னு அப்படியே மெயின்டைன் பண்ணா இன்றைக்கு சுமூகமாக எல்லாத்தையும் நடத்திடலாம். கொஞ்சம் மாற்றினேன்னு சொல்லும் போது பணியாளர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள், சக வியாபாரிகளுக்கும் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும். ஆனால் பெருசாக எதுவும் ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னால இன்னைக்கு அடக்கி வாசிக்கிறது நல்லது. இன்றைய நாளிலே குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே பொறுமை 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 அவசியம். செலவுகளாலே கையிருப்பு கரையும், அதனால மன வருத்தம் உண்டாவதற்கு வாய்ப்பு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்கக்கூடும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 7, 9 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை வழிபடுவது, கேது வழிபடுவதுன்னா விநாயக பெருமானை வழிபடுவதும் மிகவும் நல்லது. ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு தடையில்லாத ஒரு நன்மையான நாளாக அமைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. விநாயகர் அருள் புரியட்டும். வாழ்க வளர்க்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிற சுக்கிரன் ராகு உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே அமரப்போகிற மகம் என்ற நட்சத்திரத்தினுடைய சந்திரன், ராசியின் 12லே சனி ஆட்சியிலே அமர்ந்த கும்பம், அந்த இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார், 6ஆம் அதிபதி உள்ள நுழைகிறார். ஏற்கனவே அங்க உங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன் சேர்ந்திருக்கிறார். உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் போது வருமானத்துக்கு குறைவு இருக்குமானா இருக்காது. வருமானம் நன்றாக இருக்கும். உறவினர் வருகையினால் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியிலே பெருமைப்படும் செய்தி ஒன்று உங்க காதை சேரக்கூடிய நாள். சகோதரர்களாலே அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஏதாவது புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். இன்றைக்கு வியாழக்கிழமைன்றதும் மக நட்சத்திரம் என்பதும் சோபன யோகம் என்பதும் பாலவ கரணம் என்பதும் ரொம்ப நல்ல விஷயங்கிறதுனா புதிய முயற்சிகள் சாதகமாக அமைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு குலதெய்வத்தை பிரார்த்தனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதும், ஆரோக்கியத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுட்டா போதும். ஏன்னா லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய கவனம். முடிந்தவரை இரவு பயணங்களை அவாய்ட் பண்றது ரெண்டுமே இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். சிலர்கள் வேலைக்கு விண்ணப்பிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். வேலைக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷன்லாம் போடலாம். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணங்கள்லாம் செல்லலாம். அப்போ ராத்திரி டிராவல் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. நிர்வாகத்தினர் கொஞ்சம் ஆதரவோடு இருப்பாங்க. உங்கள் டீம் லீடர், குரூப் லீடர்ஸ் அண்டு டீம் சபார்டினேட்ஸ், ப்ராஜெக்ட் லீடர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பேசுறது எதெல்லாம் பண்ணலாம். வியாபாரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விற்பனை வழக்கமாக இருக்கும். பணியாளர் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பங்குதாரர்கள் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கும், அதனால் சிரமம் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிலே கொஞ்சம் சுமை குறையும், எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக நாம் 5, 7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், மனதிலே பெருமாளை மனசுல நினைச்சுக்கணும் அப்படின் போது ரங்கநாத பெருமாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், வெற்றியை தரக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் அது நம்மளுடைய லக்ன ராசிக்குள்ளறையே சுக்கிரனும் ராகுவும் அமர்ந்திருப்பனாலே ஸ்ரீ ரங்கநாதரை மானதாக நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இன்று அவர் அருளாலே ஒரு நன்மையான நாளாக மாற்றி கொடுக்கட்டும். வாழ்க வளம்.